இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவள இப்பவே போய் அண்ணன் கிட்ட சொல்லி மொத்தமா இந்த வீட்டை விட்டு துரத்துறப்பார். அவசரப்படாத, அவளெல்லாம் கையும் களவுமா பிடிக்கணும். நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, அது வரையும் சந்தோஷம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கண்மணி, வீட்டுக்கு வாடி, சாப்பிடலாம். ஏய், சமைச்சு வச்சுட்டேன்டி. ஏய், அத மத்தவங்க சாப்பிட்டுட்டோண்டி. நான் உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு செஞ்சிருக்கேன், வா சாப்பிடலாம். அம்மா, என்ன கண்மணி யோசிக்கிற? போ, அதான் கூப்பிடுறால, போய் சாப்பிட்டு வா. வா கண்மணி. வலிமா, நான் உங்களுக்கும் கொடுத்து விடுறேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. வேண்டாம், நம்மளுக்கே பத்தாது. நீ வேற ஏதாவது சாப்பிட்டுக்க போ. அடச்சி, வாயப்பர். வீரா, அப்படியே அந்த வயிற்று புள்ளக்காரிக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுத்துடு. பைக் ருசியா சாப்பிடட்டும். என்னத்த? டேய், வாயிலேயே போடுவேன். சரியான வம்பு பிடிச்சவன். இவனை கூட்டு போய் முதல்ல சோத்த போடு. மாமரா, வா போ, வா, போய் முதல்ல சாப்பிடு. சாப்பிட்றாத, குழம்பு கொடுத்து விடுறேன். எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா, அதுவும் இந்த வீட்டுக்குள்ள. எவ்வளவு நெஞ்சு தெரிய இருந்தா கர்ப்பமா இருக்கேன்னு அவ்வளவு பெரிய பொய்ய சொல்லுவா. ஏண்டி கோமாளி வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்க? அந்த மாறனுக்கு உன் மேல சந்தேகம் வந்ததுனாலதான் பொய்யா இப்படி ஒரு விஷயத்த சொல்லி உன்னை செக் பண்ணிருக்காண்டி. டெஸ்டா? ஆமா, அவன் விரிச்ச வலையில நீயே போய் மாட்டிக்கிட்ட. போச்சு, அவ்வளவுதான். நம்ம கதை கந்தல் தான். சீக்கிரம் பொட்டியெல்லாம் எடுத்து வை, நம்மள அனுப்பி வைக்க போறாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாடி. ஏமா, நீ என்னமா லூசா? உன்கிட்ட தான் வந்து நான் கேட்டேன்ல, அப்பவே நீ சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? ஏய், தூக்க கலக்கத்துல ஏதோ உளறி இருக்கேன். அதை யாரடி உன்னை நம்ப சொன்னது? போச்சு. என்ன தூக்கத்துல எதுவுமே கேட்காதன்னு 10 வாட்டி சொல்லிருக்கேன். சொன்னா புரியுதா உனக்கு? இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நீ கவலைப்படாதம்மா, நான் மறுபடியும் ஏதாவது டிராமா பண்றேன். கிழிச்ச. இங்க பாருடி, இந்த வீட்ல இருக்கிறதுல நீ பயப்பட வேண்டிய ஆளு மாறன், அதுக்கப்புறம் வீரா, அடுத்து வள்ளி. அதுவும் அவ எந்த அளவுக்கு பாசமா நடந்துக்கிறாளோ அந்த அளவுக்கு டேஞ்சர். நம்மளோட பித்தலாட்டம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வை, அருவாமனைய வச்சு ஆஞ்சு புடுவா. இப்ப இதை எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறோம்? இது வேற. ஏன் கண்மணி, இப்பெல்லாம் நீ மாறன் கிட்ட இயல்பா பேசுறல? அவனுக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ற. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அம்மாக்கு நீ பண்றதெல்லாம் பெரிய சந்தோஷம். நீ எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. வள்ளி அம்மாவை கேட்கவே வேண்டாம், சொல்ல சொல்ல நம்பவே மாட்டாங்க, மறந்துகிட்டே இருக்காங்க. இப்படிதாண்டி இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க நமக்கு கெட்டது பண்ணிருக்காங்கன்னா அவங்க அந்த தப்ப உணராத வரைக்கும் நம்ம கோவமா இருக்கலாம். ஆனா அவங்க அதை உணர்ந்துட்டாங்கன்னா நாமளே அந்த கோவத்தை குறைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இயல்பா பழகணும். இப்போ நீ இருக்கல, அந்த மாதிரிதான். வாழ்க்கை நமக்கு ஒரு தடவை தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் சொல்லு? வீரா, எனக்கும் மனசுல வருத்தம் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் என்னால மறக்கவும் முடியாது. சரி, நம்ம எல்லாரும் குடும்பமா இருக்கோம். நீ வேற மாறன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க. உனக்காகவும் நான் யோசிக்கணும்ல. ஆனா உன் அளவுக்கு நான் நல்லவ இல்லை. என்னால என் அண்ணனை கொன்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா வாழ முடியாது. அவனை மன்னிச்சாலும் நான் வாழ முடியாது. கண்மணி, 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 கண்மணி. மாமா. என்னங்க, இதோ வரேன். என்னங்க? இங்கதான் இருக்கியா? ஆமாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தேன். உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? என்ன கிஃப்ட்? என்னவா இருக்கும்னு நீயே சொல்லு. என்னால யோசிக்க முடியலங்க, நீங்களே சொல்லுங்க. இரு ஒரு நிமிஷம். டிவியா?
ஆமா நீதான் ரூம்ல டிவி இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னல. ஏங்க அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுக்காக உடனே டிவி வாங்கிட்டு வந்துருவீங்களா? பொண்டாட்டி ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றுறது ஒரு புருஷனோட கடமை. வீரா என்ன சமையல்? வீரா மாமா உன்னதான் என்ன சமையல்? வத்த குழம்பு பண்ணிருக்கேன் மாமா. ஓ உங்களுக்கு கண்மணி கிட்ட கொடுத்து விடுறேன். ம் கண்மணி போய் டிவியை போய் செக் பண்ணலாம். உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு, சரியா? சரி. ஏய் கண்மணி இரு, வத்த குழம்பு கொடுத்து விடுறேன். இந்தா குடு. சரி நான் போயிட்டு வரேன்டி. போ. உன் அளவுக்கு நான் நல்லவ இல்லை. என்னால என் அண்ணனை கொன்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா வாழ முடியாது. அவனை மன்னிச்சாலும் நான் வாழ முடியாது. கண்ணை மூடுங்க. எதுக்கு? நீங்க கண்ணை மூடுங்க, நான் சொல்றேன். இப்ப கண்ணை தரங்க. ஏய் இது என்ன பச்சை மிளகா மாதிரி இருக்கு? மிளகா மாதிரிலாம் இல்ல, பச்சை மிளகாவே தான். எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, இந்த பச்சை மிளகாவை சாப்பிடுங்க. ஹே என்ன சாப்பிடுங்க. என்ன இதெல்லாம்? சும்மா வார்த்தைக்கு சொல்றதானே எல்லாம். எதெல்லாம் முடியுமோ அதை தானே செய்வீங்க. முடியாத விஷயத்த செய்ய முடியுமா என்ன? ஒரு பச்சை மிளகாவையே சாப்பிட முடியல, கேட்டதெல்லாம் செய்வாராம். கதையா விடுறீங்க. எல்லா புருஷங்களும் இப்படிதான். ஐஸ் வச்சு என்னை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ கேட்டல்ல, நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் கண்மணி. ஏங்க நீங்க தண்ணிய குடிங்க முதல்ல. தண்ணி குடிங்க ஃபர்ஸ்ட். தண்ணி குடிங்க. ஏங்க நான் விளையாட்டுக்கு சொன்னேங்க. ஆனா நீ என்ன நம்பலல்ல. சரி தண்ணி குடிங்க. நான் உங்களை நம்புறேங்க. நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன். இப்படியா பண்ணுவீங்க? ஐயோ சாரிங்க சாரிங்க. ரொம்ப காரமா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் ஒரே காரமா. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஏங்க இந்தாங்க சக்கரை. சாரிங்க சாரிங்க சாரிங்க. இந்தாங்க இந்த சக்கரையை சாப்பிடுங்க. இந்தாங்க இந்தாங்க சாப்பிடுங்க. சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேன். ஒண்ணுல கண்மணி, ஒண்ணுல